இங்க ஒருத்தன் அந்த பிளைனோட ஸ்டேரிங்க ஒரு கயிறை வச்சு கட்டி விட்டுட்டு அங்க இருந்த பேராஷூட் எடுத்து போட்டுக்கிறான். அன்பார்ச்சுனேட்லி அவன் கட்டி வச்சிருந்த கயிறை வந்து பிளைனு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல திரும்பிடுது. அதனால இவன் அந்த பிளைனோட ரெக்கையிலேயும் போய் மாட்டிக்கிறான். இப்ப அந்த பிளைனும் நிலை தடுமாறி வேகமா சுழல ஆரம்பிக்குது. உடனே அவன் பாக்கெட்ல வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த பிளைனோட ரெக்கையிலே குத்த ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ரெக்கையை கிழிச்சிட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்ததும் அங்க காத்து பலமா வீச ஆரம்பிக்குது. அதனால அவனும் அந்த பிளைனும் சுத்திக்கிட்டே கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையும் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பேராஷூட்டை ஓபன் பண்ணிடுறான். அங்க இருந்த லொகேஷன்ல லேண்ட் ஆகலான்னு பாக்குறான். ஆனா காத்து பலமா வீசினால அந்த மலைக்கு கீழே விழுந்துடுறான். ஆனா இவன் கீழே விழுந்துட்டான்னு பார்த்தா அவனோட பேராஷூட் மரத்தோட கிளையில மாட்டி தப்பிச்சிடறான். அந்த மலையை பார்த்தா பயங்கர உயரமா வேற இருக்குது. அவன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து ஷூலியே குத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சு குத்தி குத்தி அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அவன் ஷூல குத்தி வச்சிருந்த கத்தி உடஞ்சு போய் அப்படியே சறுக்கிட்டே கீழே வந்துடுறான். அதே நேரம் அந்த மரத்தோட கிளையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இவன் ஒரு இடத்துல நின்னு அதுக்கப்புறம் அந்த பேராஷூட்டோட கயிறை கட் பண்ணி விட்டுறான். இங்க இருந்து எப்படிதான் நம்ம மேலே ஏற போறோம்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஏற மலையாட பார்த்து அதே மாதிரி இவனும் ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அவனும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு பனிச்சரிவு ஏற்படுது. அதை சுதாரிச்சவன் அங்க இருந்து வேகமா மேலே ஏற ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு ஆடு வேற இவனை முட்டி கீழே தள்ள பாக்குது.